வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் ஹவுஸ்மேட். காளி வெங்கட் மற்றும் தர்ஷனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹவுஸ்மேட். ஹவுஸ்மேட் படத்தினுடைய டைரக்டர் ராஜவேல், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் எம்.எஸ். சதீஷ் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன், படத்தினுடைய எடிட்டர் நிஷா ஷெரீஃப். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தர்ஷன், சாந்தினி பைஜு, அப்புறமா வினோதினி, காளி வெங்கட் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு நடக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் என்னென்னன்றது தான். ஸோ படத்தினுடைய கதாநாயகன் அவர் ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துன்னு இருப்பார். அந்த வீட்டில் இருந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணியே கல்யாணம் பண்ணிப்பார் காதலிச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அவங்களுடைய ஓன் சேவிங்ஸ் இதெல்லாம் போட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கிட்டு அங்கே வராங்க குடியேறதுக்காக. அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் காளி வெங்கட், வினோதினி அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்க இங்கே வந்து ஹாப்பியாக நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அமானுஷ்யமான வேலைகள்லாம் நடக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்திங் எதுவும் போயிட்டுருக்குது, யாரோ இருக்கிறாங்க அப்படின்றது இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப சீரியஸான லெவலில் போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து கன்வர்ஸ் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளாக் மூலயமாவும் எழுதி எழுதி வந்து கன்வே பண்ணுற விதத்துலேயும் காளி வெங்கட்டும் அதுக்கப்புறமா இந்த தர்ஷன் ஃபேமிலியும் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணியும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அண்ட் இந்த அமானுஷத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வரக்கூடிய அந்த பூஜை பண்ணுறவங்கெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த அமானுஷம் போச்சா, இல்லை அவங்க பூஜை பண்ணதுக்கப்புறமா இன்னும் எந்த லெவலில் இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்றத கொஞ்சம் காமெடி கலந்து கொஞ்சம் சீரியஸ் நோட்டில் சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த ஹவுஸ்மேட். ஸோ ஹவுஸ்மேட் முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் அப்படி ஒரு பேயுருவம் அப்படி இல்லாமல் இப்படி உங்களுக்கு அந்த ஹவுஸ்க்குள்ளே என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது. அண்ட் காளி வெங்கட், எஸ், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல். படத்தில் மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர் தான் கொஞ்சம் சீனியாரிட்டியில் இருக்கனால இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்துக்கான இன்னொரு ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் வினோதினி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் கூட, அண்ட் தர்ஷனாக இருக்கட்டும், அப்புறமா சந்திராஜ் பைஜுவாக இருக்கட்டும், இவங்களும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த யங் கப்புள் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடியவங்க அதையும் வந்து ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் ராஜேஷ் முருகேசனுடைய மியூசிக் படத்துக்கு வந்துட்டு கரெக்டாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது இல்லாமல் படத்தினுடைய எடிட்டர் அவருடைய ஒர்க் வந்து அல்டிமேட்டான ஒர்க், நிஷா ஷெரீஃப் அது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் நல்ல விதத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சதீஷ் அவர்கள். இது எல்லாத்தையும் கரெக்டான லெவலில் கதையை எழுதி ஸ்க்ரீன் பிளேயோடு கொடுத்துருக்கிறார், ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார் படத்தினுடைய டிரெக்டர் ராஜவேல். இதை வந்து அவங்க சொல்லும் போதே எங்களுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் லைவ்லியாக பண்ண முடியுமோ அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஓரளவுக்கு இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு டக் 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 அப்படி போகிற மாதிரி ரொம்ப நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அமைச்சிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அடுத்த செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்கணுன்ற க்யூரியாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொடுத்துருப்பாங்க. படத்தில் ஏன் இந்த வீடு வந்து இப்படி இருக்குது ஸோ அப்படின்றதையும் அண்ட் இதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு இருந்திருக்குதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய ஹாரர் படங்களில் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பாடல்களும் தேவையான இடத்துல இருக்குது, தேவையில்லாத இடத்துல இல்லாமல் நல்லா கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஹவுஸ்மேட் திரைப்படம், ஹவுஸ்மேட் அப்படின்றதும் நெய்பரோட என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கன்னு பார்த்தா ஹவுஸ்லேயே இருக்கக்கூடியவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது தான் காட்டியிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.